மத்திய அரசு ஊழியராக இருந்து தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் ஓய்வூதியத்திற்கான தேர்வை செய்துள்ள ஊழியர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைத்துள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை என்பிஎஸ் உறுப்பினர்கள் ஓய்வுக்கு பிறகு நிலையான மருத்துவ கொடுப்பனவு பெறுவார்கள் என்று அறிவித்துள்ளது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வ உத்தரவின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் புதிய படிவங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் பணம் செலுத்தும் செயல்முறையும் அதிகாரப்பூர்வ உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தவிர கொடுப்பனவை தொடர் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நிலையான மருத்துவ கொடுப்பனவு என்பது ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகையான மாதாந்திர கொடுப்பனவு. இது மத்திய அரசு சுகாதார திட்ட வசதி கிடைக்காத பகுதிகளில் வசிப்பவர்களுக்கானது. இது இந்த ஊழியர்களின் அடிப்படை மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். என்பிஎஸ்ஸின் கீழ் உள்ள ஓய்வூதியதாரர்கள் இந்த நிலையான மருத்துவ கொடுப்பனவின் பலனை பெறலாம். இருப்பினும் அவர்கள் மத்திய அரசின் சுகாதார திட்டத்திற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். சிஜிஹெச்எஸ்க்கு தகுதி பெற்றிருந்தாலும் அதன் கீழ் உள்ள பகுதிகளில் இல்லாமல் வேறு பகுதிகளில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும். சிஜிஹெச்எஸ் சலுகைகளை பெறாத அல்லது உள்நோயாளிகள் துறை சேவைகளை மட்டுமே பயன்படுத்தும் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். என்பிஎஸ்ஸின் கீழுள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான எஃப்எம்ஏ மாதத்திற்கு ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கும் இதே தொகைதான் உள்ளது. ஓய்வூதியதாரர் உயிருடன் இருப்பதையும் சலுகைகளை பெற தகுதியுடையவர் என்பதையும் உறுதிப்படுத்த ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.